ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 16 ரூபாய் விலை உயர்ந்து 1754 ரூபாயாக விற்பனையாகும் நிலையில் ராமநாதபுரம் பகுதி சிறு குறு வியாபாரிகள் மற்றும் டீக்கடை உணவக உரிமையாளர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். விலை ரஷ்யா ரொம்ப குறைந்த விலைக்கு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ரொம்ப குறைந்த கொஞ்சமா ஓசியா கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இதை வாங்கி கார்பரேட் கம்பெனி மிகப்பெரிய கொள்ளை அடிக்கிற மாதிரி கொளுத்த லாபம் சம்பாதிக்கிறாங்க. வணிக பயன்பாடு சிலிண்டர் எல்லாம் குறைந்த ஒரு 500 ரூபாய்க்கு கீழே கூட கொடுக்கலாம். அந்த நிலைமைக்கு கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. அந்த கச்சா எண்ணெய் வாங்கி இவங்க வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க. அப்படி சொன்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தேவை போகத்தானே வெளிநாட்டுல விற்கணும். இது பண்ணாம வாங்கி அப்படியே வெளிநாட்டுக்கு வித்துப்பட்டு இங்க இருக்கிற கச்சா எண்ணெய் சிலிண்டர் விலையை கூட்டினா இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் அந்த ஹோட்டல் சின்ன ஹோட்டல் வச்சிருக்கலாம். அதை நம்பிதான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிலிண்டர் விலை, கரண்ட் விலை இதெல்லாம் ஒண்ணு கூட்டிகிட்டே போனீங்கன்னா பொதுமக்கள் வாழ்றதா இல்லையாங்கிறது தெரிய மாட்டேங்குது. சமையல் எரிவாயு விலை ஏற்கனவே அரிசி பருப்பு இதோட விலை அதிகமா இருக்காங்க. இப்ப சமையல் எரிவாயு விலையும் கூடுறதுனால 8 ரூபாய்க்கு விற்கிற பலகாரம் 10 ரூபாய்க்கு சூழ்நிலை வாங்குது. பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுவாங்க. அதனால் அரசு இந்த சமையல் எரிவாயு, அரிசி பருப்பு இந்த விலைகளை கட்டுக்கோப்பில் வைத்திருக்கும்படி பொதுமக்கள் சார்பாகவும் வியாபாரிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, மக்களை போட்டு கொள்றதுதான். ஆமா, வியாபாரிலாம் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த அரசாங்கம், மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து சிலிண்டர் விலையை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அது மக்களுக்கான ஒரு பயன்பாட்டை உருவாக்கி தரான இந்த அரசாங்கம். 10 ரூபாயே 10 ரூபா விற்க வேண்டியதான். என்ன செய்யறது? யாரும் வாங்க மாட்டாப்புல. வியாபாரம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. நாடு நடிந்து போயிட்டு இருக்கு வியாபாரம் தான். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு அரையாண்டிற்குரிய சொத்து வரி 1002 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. கடைசி நாளான நேற்று மட்டும் 72 கோடி ரூபாய் வரை வசூலாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொழில் வரி மட்டும் 293 கோடி ரூபாய் வசூலானதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நடப்பு வருவாய் ஆண்டில் 2300 கோடி ரூபாய்க்கு மேல் வரி வசூலிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.